வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பூதலூர் மண்ணிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வாக்கு சேகரிப்பு பொதுக்கூட்டத்தில் எங்களையெல்லாம் சிறப்புப்படுத்த வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் தத்துவ பேராசான் எங்களது பெருமதிப்பிற்குரிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களை வணங்கி, அவரோடு வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தஞ்சை மாவட்ட செயலாளர் தோழர் வைகரை மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் உறவுகள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் ஒரு மாணவன் ஆசிரியருக்கு முன்னால் நிற்பது போன்ற நிலையில்தான் இன்று நாம் தமிழர் கட்சியின் இளைஞர்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களது ஆசான், எங்களது தத்துவ வழிகாட்டி ஐயா பே மணியரசன் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் வாக்கு கேட்டு பேசுவது என்பது எங்கள் வாழ்நாளில் இதுபோன்ற ஒரு மேடை உருவாக வேண்டும் என்று கனவு நிறைவேறிய நாள். உண்மையில் எங்களது ஆசிரியர், எங்களது தத்துவ வழிகாட்டி எங்களது 15 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை அங்கீகரித்திருக்கிறார் என்ற முறையிலே இந்த கூட்டத்திற்கு அவர் வருகை தந்தது என்பது நாம் தமிழர் கட்சிக்கும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடிய ஒரு வரலாற்று பெரு நிகழ்வாகவே நாங்கள் கருதுகிறோம். அதற்காக எங்கள் ஐயா அவர்களை நாங்கள் வணங்குகிறோம். என்றென்றும் எங்கள் ஐயா எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை எங்கள் வாழ்நாளில் நாங்கள் காப்பாற்றுவோம் என்பதுதான் இந்த நேரத்தில் அவருடைய நம்பிக்கைக்கு நாங்கள் அளிக்கின்ற உறுதி. அன்பு உறவுகளே, இந்த மேடை வாக்கு சேகரிக்கின்ற ஒரு மேடையாக இல்லாமல் திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை ஒரு காணொளியாக வெளியிட்டு நம்மை சிந்திக்க வைக்கின்ற ஒரு மேடையாக மாறி நிற்கிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிலமாக இந்த திருவையாறு நிலம் இருக்கிறது. கரிகால் பெருவளத்தான் ஆண்ட பூமி, நம்மாழ்வார் அவர்கள் தோன்றிய பூமி, எங்களது தத்துவ பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் தோன்றிய நிலம் என்று இந்த நிலம் தன்னைத்தானே பெருமிதப்பட்டுக் கொள்ள 1000 வரலாற்று சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் இந்த நிலம் தன்னைத்தானே நொந்து தலைகுனிந்து கொள்ளவும் 1000 காரணங்களை கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்ற திமுகவின் துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நன்மைகள் ஏதும் செய்யாத துரை சந்திரசேகரன் இன்னொரு முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நன்மை செய்ய போகிறாரா என்ற கேள்வியோடு இந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர்கள் எங்களது உரையை தொடங்குகிறோம். அன்பு உறவுகளே, இந்த திருவையாறு மண்ணிலே கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு போராட்டம் நடந்தது. அது என்னன்னா, ஆற்றங்கரையில் அந்த ஆத்துல காங்கிரீட் ரோட்டை போட்டார்கள். அப்போது தம்பி செந்தில்நாதன் எடுத்து இந்த தகவலை முதலாக என்னிடம் கடத்திய போது, அண்ணன் எங்க ஊர்ல ஆறு பாய்ஞ்சு, அவர் சொன்னதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல, எங்க ஊர்ல ஆறு பாய்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அந்த ஆத்துல காங்கிரீட் ரோடு மாரி காங்கிரீட் போடுறாங்க என்ன அப்படின்னா, என்னடா ஆத்துக்குள்ள ஏன்டா காங்கிரீட் போடுறாங்க, ரோட்ல கொள்ளை அடிச்சாங்க, சரி ஆத்துல போய் எப்படா கொள்ளை அடிப்பாங்க, அது மண்ணு திருநவங்களாச்சே, காங்கிரீட் போட மாட்டாங்களே, சுரண்டறதுக்கு இவங்களுக்கு மண்ணு வேணுமே. ஐயோ நீங்க வாங்க வந்து பாருங்க, காங்கிரீட் போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. உலகத்துல வேற எவனுக்காவது தோன்றுமா? காங்கிரீட் போட்டா நிலத்தடி நீர் எவ்வாறு உருவாகும்? விவசாய பூமியாக இருக்கின்ற இந்த திருவையாறு பாலைவனமாக மாறி போயிருமேன்னு எந்த சிந்தனையும் இல்லாம ஆத்துல காங்கிரீட் போட்ட கொள்ளைக்காரர்கள் மீண்டும் வாக்கு கேட்டு உங்கள் முன்னால் வருகிறார்கள் உறவுகளே. எனவேதான் தாய் நிலத்தை காப்பதற்காக இளம் விஞ்ஞானியாக அயல் நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருந்த என் உயிர் தம்பி
செந்தில்நாதன் அவர்கள் இந்த நிலத்திற்கான போராளியாக உங்கள் முன்னால் வேட்பாளராக வந்து நிற்கிறார். எப்பேற்பட்ட வேட்பாளர்! அவன் படிச்ச படிப்பை பாருங்க, அவன் எடுத்து வைக்கின்ற தர்க்கங்களை பாருங்க. ஆனால் திமுக, அண்ணா திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கும் வாக்கு போடுவதுதான் தங்கள் வாழ்நாள் பேரு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது உறவுகளை பற்றி நாங்கள் என்ன நினைப்பது? பரம்பரை திமுக காரன், அதுல என்ன பெருமை இருக்கு? மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமைங்கிற மாதிரி பரம்பரை திமுக காரன், பரம்பரை அண்ணா திமுக காரன். இப்ப இவங்க வேற, அமமுக வேற. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது உறவுகளே. மொழிப்போரின் அந்த தியாகத்தை வைத்துக் கொண்டு திமுக தோன்றியது. திகாவிலிருந்து பிறந்து ஐயா ஈவேராவின் திருமணத்தை காரணம் காட்டி அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றி வைத்தார். அண்ணாவிற்கு பிறகு கட்சியை கைப்பற்றிய கலைஞர் கருணாநிதியின் ஆதிக்கம் தாங்க முடியாமல் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தோன்றினார். அப்புறம் எம்ஜிஆருக்கு பிறகு அந்த அம்மா ஜெயலலிதா ஆண்டாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு பல்வேறு சிறு சிறு அமைப்புகள் வந்தன. அதுல ஒன்றுதான் அந்த அமமுக. அது தோன்றிய காரணம் என்னன்னா, ஜெயலலிதாவுக்கு வேண்டிய சசிகலாவுக்கு உறவினராக இருக்கிற ஐயா டிடிவிக்கு அங்க அண்ணா திமுகவில் மதிப்பு இல்ல, கட்சியை கொடுக்க மாட்டாங்க, அவங்க சித்தி வேற ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அதனால தலைமை பொறுப்பை கொடுக்க மாட்டாங்கிறனால அண்ணா திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்டதுதான் அமமுக. அப்படிப்பட்ட அமமுக இன்று அண்ணா திமுகவோடு கைகோர்த்து தேர்தலை சந்திப்பது என்பது, அது எப்படி அவங்க நியாயப்படுத்த போறாங்கன்னு நமக்கு தெரியல. அது அவங்க பிரச்சனை. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு கட்சி என்றால், ஒரு இயக்கம் என்றால் ஒரு தத்துவ கோட்பாட்டு புரிதலோடு தொடங்கப்பட்டிருக்கணும். ஒரு தத்துவம் தேவையாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அந்த தோற்றம்னா 2009 எங்கள் இனம் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டது. எங்களுக்கு முன்னத்தி ஏறாக இருக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய பேராசான், தத்துவ பேராசான் எங்கள் ஐயா பேமா போன்றவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காமல் தங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த தமிழ் தேசிய இனம் என்பது தன்மானத்தோடு இந்த நிலவள கொள்ளையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர் என்ற தேசிய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருப்பவர்கள். இந்த 2009 இன அழிவிற்கு பிறகாக ஒரு வெகுஜன அரசியல் நமக்கு தேவையாக இருக்கிறது. சிறு சிறு இயக்கங்களாக இருந்தால் போதாது, போலியாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் மூலமாக தமிழ் தேசிய தத்துவ பாதையிலே விரைந்து செல்வதற்கான ஒரு உந்து சக்தி நமக்கு தேவையாக இருக்கிறது என்ற புரிதலில் தொடங்கப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி. எங்களது பயணம் அப்படி. எங்களது தத்துவ பேராசன் ஐயா பேமா போன்றவர்கள் எங்களை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் இது தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள், சரியாக செய்தால் பாராட்டுகிறார்கள். எங்களுக்குள்ளாக இருக்கின்ற தத்துவ உறவு அப்படி. ஆனால் அமமுகவிற்கு என்ன தத்துவம் என்று அமமுகவின் பொறுப்பாளர் யாரேனும் வந்து விளக்கி சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி எந்த விதமான தத்துவமும் அவங்களுக்கு கிடையாது. அண்ணா திமுக தலைமையை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான். அது ஒரு தத்துவமா? இங்கே திமுக என்ற ஒரு பூதாகரமான ஒரு கட்சி, கிட்டத்தட்ட இந்த மண்ணை சுரண்டி கொடுத்தவர்களின் திருட்டு கும்பல் அந்த கும்பல் திமுக. திமுக மீண்டும் மீண்டும் அதிகாரத்திற்கு வர துடிக்கிறது. இப்ப ஊடகங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு கருத்து கணிப்பு நடத்துறான். அது கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. திமுக 190 200 சீட்டு ஜெயிக்கும், அண்ணா திமுக 30 35 ஜெயிக்கும். இந்த விசிலடிச்சவங்க அவங்க ஒரு 8 9 ஜெயிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி எதுவும் ஜெயிக்காது. இப்படிதான் போன தடவை சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில், நாம் தமிழர் கட்சி 5% கீழே வாக்கு வாங்கும். நாங்க அந்த தேர்தலில் 8.22 வாக்குகளை வாங்கி தனித்த அரசியல் பேராற்றலாக உருவாகி அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக மாறி நிற்கிறோம். இந்த கருத்து திணிப்புகளை காலம் காலமாக பொய்யாக்கி கொண்டு வருகின்ற புரட்சியாளர்களாக நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் படை திகழ்கிறது. இந்த கருத்து கணிப்பு திமுகவை எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் என்ற தயாரிப்பில் எழுதப்பட்ட ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை. எல்லா ஊடகங்களும் அதான் காட்டுறான். திமுக ஜெயிக்க போகுது, திமுக ஜெயிக்க போகுது.
திருட்டு திமுக ஜெயிப்பதும் தமிழர்கள் தங்களுக்கு தாங்களே வாய்க்கரிசி போட்டுக் கொள்வதும் ஒன்றுதான். மீண்டும் மீண்டும் எதற்காக திமுகவுக்கு வாக்கு? மீண்டும் மீண்டும் அண்ணா திமுக கூட்டணிக்கு எதற்கு வாக்கு? நியாயமா சொல்லு சொல்லு. யாராவது சொல்ல முடியுமா? இந்த மண்ணை சுரண்டி கொடுத்து ஊருக்கு ஊர் அரசர்களை உருவாக்கிறதை தவிர இந்த திராவிட கட்சிகள் செய்த சாதனை தான் என்ன? ஒவ்வொரு ஊரிலையும் இருக்காங்க மாமன்னன் போல. எங்கள் ஐயா தத்துவ பேராசான் ஐயா பே மணியரசன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகிறார். ஒரு மகிழுந்துல வந்து இறங்கி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எளிமையான ஒரு தலைவர், இனத்தின் தலைவர் எளிமையா இருக்கிறார். ஆனா ஒரு திமுக ஒன்றிய செயலாளர், ஒரு அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர் இந்த பக்கம் வரட்டுமே, அவங்க கட்டிருக்கிற அந்த மொட வேட்டி, அந்த சட்டைக்குள்ள வச்சிருக்கிற அந்த உதயநிதி ஸ்டாலின் படம், இந்த பக்கம் வந்து எடப்பாடி படம், இவங்க பார்க்கிற பார்வை, வர்ற அந்த மகிழுந்து, கட்டுகிற கொடி, செய்கிற ஆர்ப்பாட்டம், ஏய் இதெல்லாம் யார் வீட்டு காசுரா? யார் வீட்டு காசு? ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா வந்தா போதும். ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் அடுத்த 5 வருஷத்துல அவன் மாடி மேல மாடி வச்சு கோடி கோடி சேர்த்து வைத்த பெரும் பணக்காரனாக மாறி நிக்கிறானே, எப்படி? அது எப்படி? அரசியலை தொழிலாக மாற்றினார்கள் இந்த திராவிட இந்த கட்சியாளர்கள். திராவிட கட்சிகளின் நோக்கம் என்ன? அரசியல் தொழில். இப்ப தேர்தல் காலங்க. இன்னைக்கு இந்த பூதலூர் மண்ணில் நின்று ஒண்ணு சொல்றேன், இன்னும் 10 நாளுக்கு கரண்ட் இருக்கும். 10ஆம் தேதி கடந்த பிறகு சரியாக இரவு 8 மணிக்கு இந்த பூதலூரில் மின்சாரம் தடைபடும். 8 to 8 கரண்ட் இருக்காது. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டின் செவுரோரம் கன்னம் வைத்து திருடுகின்ற திருடனை போல வருவார்கள். வந்து என்ன கொடுப்பான்? காசு கொடுப்பான். இந்தா வச்சுக்க 500 1000 நீ எனக்கு ஓட்டு போடு, பால் மேல சத்தியம் பண்ணு, பால் மேல சத்தியம் பண்ணு, உன் புள்ள மேல சத்தியம் பண்ணு, எனக்கு ஓட்டு போட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம இருந்துராத, பாவம், வாங்கின காசுக்கு நேர்மையா இரு என்று கெஞ்சி கூத்தாடி ஓட்டை வாங்குவதற்கு அத்தனை திருடனும் வந்து உங்க வீட்டு முன்னாடி நிற்பான். என் பெருமதிப்பிற்குரிய பூதலூர் மக்களே, அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது உங்களிடமிருந்து கொள்ளையடித்த பணம். அதே சமயத்தில் நீங்கள் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை பார்க்கும் போது உங்கள் மனதால் நீங்கள் சிந்தியுங்கள், மீண்டும் மீண்டும் இந்த கொள்ளைக்காரர்களுக்கு வாக்கா, அல்லது இந்த மண்ணிலே இந்த மண்ணை மாற்ற வேண்டும், இந்த மண்ணை மீட்க வேண்டும், மொழியையும் இனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற புனித எண்ணத்தோடு நிற்கின்ற எனது அருமை தம்பி செந்தில்நாதனுக்கு வாக்கா என்பதை சிந்தித்து நீங்க வாக்களிக்கணும். உதயசூரனுக்கு வாக்களிக்காத, அது உங்களது தலைமுறை பிழையாக மாறி தொலையும். என் தந்தையார் திமுகவிற்கு வாக்கு கேட்டதன் அந்த பாவத்தின் காரணமாக தான் இன்னைக்கு நான் முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்கேன். கருணாநிதியை தலைவர் என்று சொல்லி திமுகவுக்கு வாக்கு கேட்டார் என் தந்தையார். என் சித்தப்பா எம்ஜிஆரை தலைவர் என்று சொல்லி அவருக்கு வாக்கு கேட்டார். அதனாலதான் அந்த குடும்பத்திலிருந்து வந்த நான் என்ன நினைக்கிறேன், இந்த திராவிட கொள்ளையர்களிடமிருந்து இந்த மண்ணை மீட்பதற்கு ஒரு விடுதலை போராட்டம் நடக்க வேண்டும். அந்த விடுதலை போராட்டத்தின் ஒரு வடிவம் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளிடமிருந்தும் தேசிய கட்சிகளிடமிருந்தும் இந்த மண்ணையும் நிலத்தையும் மொழியையும் காப்பாற்றுவதற்காக நிற்கின்ற புரட்சியாளன் தான் என்னுடைய தம்பி செந்தில்நாதன். படித்தவர், பண்பானவர். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மனிதனுக்கு வாக்கு செலுத்தணுங்க. செந்தில்நாதனுக்கு வாக்களிக்கணும். மீண்டும் மீண்டும் நான் அந்த துரை சந்திரசேனனுக்கு தான் வாக்களிப்பேன்னா இந்த மண்ணை யார் காப்பாற்றுவது? எதிர்கால தலைமுறை இந்த நிலத்தில் வாழ வேண்டாமா? ஏற்கனவே மோடி செத்து போச்சு. இனம் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. நமது நிலம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. ஒன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய இனம் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு நாம் தமிழர் கட்சியை தவிர வெகுஜன அரசியல் கட்சி ஏதாவது ஒன்று இருக்கா? சொல்லுங்க பாபு. தமிழர் என்பவர் ஒரு தனித்த தேசிய இனத்தவர் என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை விட்டா வேற கட்சி இல்லை. அந்த பேரறிவை எங்களுக்கு கொடுத்த தத்துவ பேராசான், அந்த புரிதலை எங்களுக்குள் விதைத்தவர் எங்கள் ஐயா மணியரசன். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனுக்கு முன்னால் நாங்கள் உரையாற்றும் போது இதைவிட வாழ்நாள் பெருமிதம் என்னவா இருக்க முடியும்?
அப்படி ஒரு தேசிய இனம், இந்த இனம் ஒரு தேசிய இனம், இறையாண்மை உள்ள ஒரு இனம் என்று புரிதலே இல்லாமல் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாக்களிக்க காத்து கொண்டிருந்தால், இப்ப இடையில இன்னொருத்தவன் வேற, இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சிரானா. எதுல மிஞ்சிரான்? அட்டூழியத்தில் மிஞ்சிறது, ஊழல்ல மிஞ்ச போறது, சீரழிவுல மிஞ்சிறது. திராவிட அரசியலின் சீரழிவு நீட்சியாக இந்த தமிழக வெற்றி கழகம்னு இந்த நடிகம் பின்னாடி ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஐயா பே மணிரசன் முன்னால் நாங்கள் எல்லாம் தலை குனிந்து நிற்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இளம் தலைமுறை வந்து உருவாயிடுச்சேன்னு தியேட்டர்ல முத நாள்ல படம் போடுறதுக்கு முன்னாடி ஓடுவான் பாருங்க திரையரங்குல, அதே மாதிரி ஓடுறானே. பொம்பளை பிள்ளைங்க சொல்லுதுங்களே, எனக்கு கனவு முக்கியம் இல்லை, கணவன் முக்கியம் இல்லை, நான் விஜய்க்கு பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன்னு சொல்லுதுங்களே. இந்த சீரழிவை பார்க்கத்தானா ஐயா பே மணிரசன் போன்றவர்கள் இதற்காகத்தான் உழைத்தார்கள். எதுக்கியா தாவேக்காங்கிற கட்சிக்கு எதுக்கியா வாக்கு? யாராவது சொல்ல முடியுமா? அவர் நல்லா நடிப்பாருங்க, கை தட்டிட்டு போ. அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்க, கை தட்டிட்டு போ. விசில் அடிச்சிட்டு போ திரையரங்குக்குள்ள. நான் வீதியிலே வந்து விசில் அடிப்பேன், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னா இந்த இனம் 40 ஆண்டுகளுக்கு பின்னால் போய்விடும். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி தோன்றி 15 ஆண்டு காலம் தூக்கம் இல்லாம, நல்ல உணவு இல்லாம, தங்குறதுக்கு இடம் இல்லாம, எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்காம என் தம்பி செந்தில்நாதன் போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீதிதோறும் அலைந்து எங்கள் ஐயா பேமா அவர்கள் கனவு கண்ட அந்த தமிழ் தேசிய தத்துவத்தை ஒரு வெகுஜன அரசியல் படுத்தி ஒரு வெகுஜன அரசியல் தத்துவமாக மாற்றுகின்ற வருகின்ற நேரத்தில் இப்ப இந்த நடிகர்கள் இந்த அரசியல் கொள்ளைக்காரர்கள் என்று குறுக்க வந்தா என்ன பண்றது? அரசியலை தொழிலாக மாற்றி வைத்திருக்கின்ற இந்த கொள்ளைக்காரர்களுக்கா உங்களது வாக்கு? நீங்க மனசாட்சியை தொட்டு சிந்திக்கணும். ஒரு இனம் அழிவுக்கு உள்ளான இனம் இந்த தமிழர் என்ற தேசிய இனம். 2009 ஒரு இன அழிவை கண்களால் பார்த்த இனம் இந்த இனம். சொந்த மக்கள் சாகும் போது வேடிக்கை பார்த்த இனம் இந்த இனம். சொந்த சகோதரி இசைப்பிரியா நிர்வாணமாக வீதிகளிலே கடத்தப்பட்டு சிங்களர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது சொந்த சகோதரியின் பிறப்புறுப்பை சிங்களன் படம் எடுத்து உலகமெங்கும் பரப்பிய போது அந்த புகைப்படத்தை பார்த்து கண்கலங்கி தலைகுனிந்த இனம் இந்த இனம். இந்த இனத்திற்கு ஒரு அரசியல் மீட்சி வேண்டாமா? ஒரு எழுச்சி வேண்டாமா? மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கொள்ளைக்காரர்களுக்கும் இந்த திரைப்பட ரசிகர்கள், திரைப்பட நடிகர்களுக்குமா ஓட்டு போடணும்? யோசிச்சு பாருங்க. ஒரு இன அழிவிலிருந்து ஒரு அமைப்பு தொடங்கி இந்த நிலத்தையும் மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என 24 மணி நேரம் உழைச்சி போராட்ட களங்களில் நின்று இந்த ஒருங்கிணைந்த சோழமண்டலம் என்று இந்த நிலப்பகுதி இருக்கே, அங்கே மீத்தேன் எரிகாற்று பிரச்சனை என்று வந்தப்ப இந்த மண்ணை பாதுகாக்க எங்கள் ஐயா பேமா உள்ளிட்டவர்கள் அணிவகுத்து நின்னப்ப அந்த படையில நாங்கள் இளம் ராணுவ வீரராக அண்ணன் செந்தமணன் சீமான் தலைமையில ஒன்று சேர்ந்து நின்றோமே. அப்பதான் ஐயா பே மணிரசன் உங்களுக்கு வேணும், சீமான் வேணும். எப்ப உங்கள் வாழ்நாளில் உங்கள் நிலத்திற்கின்ற உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நீங்கள் இவர்களை தேடுவீர்கள். அப்ப துரை சந்திரசேகரன் வந்து போராடினாரா? அப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் போராடினாரா? அப்ப எடப்பாடி வந்து போராடினாரா? அப்ப டிடிவி வந்து போராடினாரா? யாராவது போராடினாங்களா? ஏனென்றால் அவர்கள் போராட மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் என்பது அந்த அவருடைய அகராதியில வேறு பெயர். அரசியல் என்பது என்ன? தேர்தல் காலத்தில் அந்த அப்பாவியா வறுமை கோட்டில் நிற்கிற மக்களுக்கு நாய்க்கு ரொட்டி துண்டு போடுவது போல காசை அள்ளி போட்டு இந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதியை அப்படியே ஏலத்திற்கு எடுப்பது போல எடுத்து அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த திருவையாறு தொகுதியை ஒரு வேட்டைக்காடாக மாற்றி கொள்ளையடிப்பதுதான் இவர்களின் நோக்கமாக இருக்கிறது. எனவே வரப்போகின்ற தீங்கை நாங்கள் முன்கூட்டி சொல்கின்ற, உங்கள் முன்னால் நிற்கின்ற இந்த இளம் பிள்ளைகள் முன்கூட்டி சொல்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம். போதும், திமுக போதும், அமமுக போதும். இந்த முறை உங்களது வாக்கு விவசாயி சின்னத்திலே அமையட்டும். ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் போதும் நீங்கள் நன்றி செலுத்த விரும்புகிறீர்களே, உங்கள் மூதாதையர்கள் பார்த்த அதே விவசாயி தொழிலின் அடையாளமாக இருக்கின்ற அந்த விவசாயி உங்கள் முன்னால் சின்னமாகவும் எண்ணமாகவும் இருக்கிறார். பார்க்கிறப்ப ஓட்டு போட்டியில பார்க்கிறப்ப
அந்த முண்டாசு கட்டிக்கிட்டு அந்த ஏரை தூக்கி நிற்கின்ற அந்த விவசாயியின் முகத்தை உற்று கவனியுங்கள் உறவுகளே, உற்று கவனியுங்கள். அதற்கு பிறகு இந்த உதயசூரியன், அப்புறம் என்ன தாமரையா, குக்கரு, இதெல்லாம் பார்த்துடாதீங்க, கண்ணு அவிஞ்சு போயிடும். விவசாயி சின்னத்திற்கு ஓட்ட போட்டாடி தன்மானத்தோட அந்த வாக்குச்சாவடியிலிருந்து வெளில வந்தா உன் இனம் வாடும், உன் நிலம் காப்பாற்றப்படும், உன்னுடைய மொழி காக்கப்படும். மீண்டும் மீண்டும் இந்த கொள்ளைக்காரனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு அந்த ஓட்டு எதற்காக போடணும்னு தெரியாம, இந்த ஓட்டுரிமை என்பது எப்படிப்பட்ட மகத்தான உரிமை, அது விற்பனைக்கான பொருள் இல்லை அப்படின்னு தெரியாம மீண்டும் மீண்டும் கொள்ளையடிக்க வருகின்ற கொள்ளைக்காரர்களுக்கு ஓட்ட போட்டு இந்த ஓட்டை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். மாறாக உங்களது வாக்கு எழில்மிகு திருவையாறுன்னு முழக்கத்தோடு வராம்பார் தம்பி செந்தில்நாதன், அவருக்கு இருக்கட்டும் அந்த வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகனுக்கு இருக்கட்டும். படித்தவன், பண்பானவன், முனைவர் பட்டம் வாங்கினவன், வெளிநாட்டில் விஞ்ஞானியா வேலை பார்த்தவன், அப்படிப்பட்ட ஒரு பெருமகனுக்கு உங்களது வாக்கு அமையட்டும். வருகின்ற தேர்தலில் விவசாயி சின்னம் வெல்லட்டும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ் தேசிய தத்துவ பேராசான், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர், எங்கள் பெருமதிப்பிற்குரிய வழிகாட்டி எங்கள் ஐயா பே. மணியரசன் அவர்களை, எங்களது வேட்பாளர் துரை செந்தில்நாதன் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு வாக்கு கேட்டு அவரை வாழ்த்தும்படி அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இன்றைய தினம்தான் எங்கள் கட்சியோட வேட்பாளர் அங்கீகார படிவம் வந்திருக்கு. விவசாயி சின்னம் உறுதி செய்யப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் கையொப்பமிட்ட அந்த கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை தம்பி செந்தில்நாதன் அவர்களிடம் ஐயா பே. மணியரசன் அவர்கள் அளித்து என் தம்பியை வாழ்த்தும்படி, எங்களை அங்கீகாரப்படுத்தும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தம்பி நீங்க தம்பி நன்றி. அடுத்ததாக எங்களது தத்துவ பேராசான் உங்கள் முன்னால்.